ஔவையார் அருளிச் செய்த கொன்றை வேந்தன். கடவுள் வாழ்த்து. கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் நாமே. விளக்கம். கொன்றை மலர்களை சூடிய சிவபெருமானின் புதல்வனாகிய விநாயக பெருமானின் திருவடியை நாம் எப்போதும் போற்றி வணங்குவோம். பாடல் 1. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். விளக்கம். நம்மை பெற்ற தாயும் தந்தையும் நாம் முதலில் அறிந்து கொண்டு வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஆவர். பாடல் 2. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. விளக்கம். கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மிகவும் சிறந்த செயலாகும். பாடல் 3. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. விளக்கம். அறம் சார்ந்த நல்ல குடும்ப வாழ்க்கை இவ்வுலகில் இல்லையெனில் பிற நல்ல அறங்கள் ஏதும் இருக்காது. பாடல் 4. ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். விளக்கம். கஞ்சத்தனத்துடனும் பிறருக்கு தரக்கூடாது என்கின்ற எண்ணத்துடனும் சேர்த்து வைக்கும் செல்வமானது திருடர்களால் அபகரிக்கப்படும். பாடல் 5. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. விளக்கம். குறைந்த அளவு உணவு உண்பதே பெண்களுக்கு அழகை தரும். பாடல் 6. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். விளக்கம். ஊர் மக்கள் அனைவருடனும் விரோதம் கொண்டால் வம்சத்தின் அனைவரும் கெட்டொழிய நேரும். பாடல் 7. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். விளக்கம். எண்களை அடிப்படையாக கொண்ட கணிதமும் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்ட அறநூல்களும் கண்களுக்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தவை. பாடல் 8. ஏவா மக்கள் மூவா மருந்து. விளக்கம். பெற்றோர் குறிப்பறிந்து செயல்படும் மக்கள் பிணிதீர்க்கும் மருந்தை போன்றவர்கள். பாடல் 9. ஐயம் புகினும் செய்வன செய். விளக்கம். பிச்சை எடுத்து வாழ வேண்டிய நிலை ஏற்படினும் நற்செயல்களை செய்ய வேண்டும். பாடல் 10. ஒருவனை பற்றி ஓரகத்திரு. விளக்கம். பெண்ணானவள் நல்ல ஆண் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் ஒரே வீட்டில் இன்பமாய் வாழ வேண்டும். பாடல் 11. ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம். விளக்கம். வேதங்களை நன்கு ஓதுவதே அந்தணர்களுக்கு மிகச் சிறந்த ஒழுக்கமாகும். பாடல் 12. அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. விளக்கம். மற்றவர் வளர்ச்சியை பார்த்து பொறாமையால் பேசுவது நாம் பெற்றுள்ள நல்லனவற்றை அழித்துவிடும். பாடல் 13. அக்கமும் காசும் சிக்கென தேடு. விளக்கம். சிக்கனமாக வாழ்க்கை நடத்தி செல்வத்தை சேர்க்க வேண்டும். ககர வருக்கம். பாடல் 14. கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை. விளக்கம். கற்பு என்பது நடத்தை தவறாமையாகும். பாடல் 15. காவல்தானே பாவையர்க்கு அழகு. விளக்கம். நல்லொழுக்கம் தவறாமல் தன்னை காத்துக் கொள்வது பெண்களுக்கு சிறப்பானதாகும். பாடல் 16. கிட்டாதாயின் வெட்டன மர. விளக்கம். நாம் விரும்பியது கிடைக்கவில்லை எனில் அதனை உடனடியாக மறந்துவிட வேண்டும். பாடல் 17. கீழோர் ஆயினும் தாழ உரை. விளக்கம். நம்மை விட எளியோர்கள் எனினும் அவர்களிடம் மரியாதையோடு பேச வேண்டும். பாடல் 18. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை.
விளக்கம். மற்றவரது குற்றத்தை கருதி அவர்களை ஒதுக்கினால் பிறகு நமக்கென யாரும் இருக்க மாட்டார். எனவே அவர்களது குற்றத்தை நம்மால் இயன்ற அளவில் சரி செய்ய வேண்டும். பாடல் 19. கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல். விளக்கம். மிகவும் கூரான ஆயுதம் கையில் இருந்தாலும் அகந்தையுடன் வீரம் பேசக்கூடாது. பாடல் 20. கெடுவது செய்யின் விடுவது கருமம். விளக்கம். ஒரு செயலானது தீய விளைவை தருவதாக இருந்தால் அச்செயலை செய்யாமல் விடுவது நல்லது. பாடல் 21. கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை. விளக்கம். வறுமை நிலை ஏற்பட்டாலும் நமது மன உறுதியே நம்மிடம் செல்வத்தை கொண்டு சேர்க்கும். பாடல் 22. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. விளக்கம். நம் கையில் இருக்கும் செல்வத்தை விட உண்மையான செல்வம் நாம் கற்ற கல்வியே ஆகும். பாடல் 23. கொற்றவன் அறிதல் உற்றிடத் துதவி. விளக்கம். துன்பத்தால் யார் வருந்துகின்றனர் என அறிந்து உதவி செய்தலே அதிகாரத்தில் இருப்பவரின் முதல் கடமையாகும். பாடல் 24. கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. விளக்கம். கோள் சொல்லை விரும்புபவர்களிடம் கோள் மூட்டி விடுவது காற்றோடு நெருப்பானது சேர்வது போல அழிவை தரும். பாடல் 25. கௌவை சொல்லின் எவ்வருக்கும் பகை. விளக்கம். மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தால் எல்லோரிடமும் பகைமையே ஏற்படும். சகர வருக்கம். பாடல் 26. சந்ததிக்கு அழகு பந்தி செய்யாமை. விளக்கம். பரம்பரை தழைத்து சிறக்க வேண்டுமானால் மனைவியை பிரியாது கூடி வாழ வேண்டும். பாடல் 27. சான்றோர் என்கை ஈன்றோர்க்கு அழகு. விளக்கம். தாம் பெற்ற பிள்ளையை சான்றோன் என்று பிறர் அழைப்பதே அப்பெற்றோருக்கு சிறப்பாகும். பாடல் 28. சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு. விளக்கம். அனைத்தும் சிவமயம் என்று கருதி போற்றுவதே தவம் செய்பவர்க்கு மேன்மையாகும். பாடல் 29. சீரை தேடின் ஏரை தேடு. விளக்கம். சிறந்த வாழ்க்கை வேண்டுமெனில் உழவு தொழிலை செய்து வாழ வேண்டும். பாடல் 30. சுற்றத்திற்கழகு சூழவிருத்தல். விளக்கம். இன்பத்திலும் துன்பத்திலும் விலகாது உடன் இருத்தலே உறவினர்களுக்கு சிறப்பாகும். பாடல் 31. சூதும் வாதும் வேதனை செய்யும். விளக்கம். சூதாட்டம் ஆடுவதும் வீணாக விவாதம் செய்வதும் துன்பத்தையே தரும். பாடல் 32. செய்தவம் முதிர்ந்தால் கைத்தவம் மாளும். விளக்கம். தவ வாழ்க்கை முதிர்ச்சியடைந்தால் துன்பங்கள் விலகிவிடும். பாடல் 33. சேமம் புகினும் யாமத்து உறங்கு. விளக்கம். காவல் பணி புரிபவராயினும் நடு இரவில் சிறிது நேரமாவது உறங்க வேண்டும். பாடல் 34. செய்யொத்திருந்தால் ஐயம் இட்டு உண். விளக்கம். மற்றவருக்கு உதவும் அளவில் பொருள் இருந்தால் இல்லாதவருக்கு இயன்றவரை தான தர்மம் செய்துவிட்டு உண்ண வேண்டும். பாடல் 35. சொக்கர் என்பவர் அத்தம் பெறுவர்.
விளக்கம். நல்ல மனம் உடையவர் இறுதியில் நற்கதியை அடைவர். பாடல் 36. சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர். விளக்கம். சோம்பல் குணம் கொண்டவர் வறுமையடைந்து துன்புறுவர். தகர வருக்கம். பாடல் 37. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. விளக்கம். தந்தை கூறும் அறிவுரையை விட மேலான நல்லது ஒன்றும் இல்லை. பாடல் 38. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. விளக்கம். பெற்ற தாயை விட சிறந்த வணங்கத்தக்க கோவில் இல்லை. பாடல் 39. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. விளக்கம். கடல் தாண்டி வெளிநாடு சென்றாவது பொருள் ஈட்ட வேண்டும். பாடல் 40. தீரா கோபம் போராய் முடியும். விளக்கம். நீங்காத பெருங்கோபம் இறுதியில் பெரும் போர் ஏற்படச் செய்யும். பாடல் 41. துடியா பெண்டீர் மடியில் நெருப்பு. விளக்கம். கணவனின் துன்பம் கண்டு துடிக்காத பெண் அடி வயிற்றில் கட்டிய நெருப்பை போன்றவள் ஆவாள். பாடல் 42. தூற்றும் பெண்டீர் கூச்சென தகும். விளக்கம். கணவனை பற்றி அவதூறும் பேசும் பெண்ணை அக்குடும்பத்தின் யமன் என்று எனலாம். பாடல் 43. தெய்வம் சீரின் கைத்தவம் மாளும். விளக்கம். தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளானால் முன்னர் தவம் செய்து பெற்ற புண்ணியம் அனைத்தும் அழிந்து போகும். பாடல் 44. தேடாது அழிக்கின் பாடாய் முடியும். விளக்கம். மேற்கொண்டு பொருளை சேர்ப்பதற்கு முயற்சி செய்யாமல் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை செலவு செய்வது அழிவை தரும். பாடல் 45. தையும் மாசியும் வையகத்து உறங்கு. விளக்கம். பனிப்பொழியும் மாதங்களான தை மற்றும் மாசியில் வைக்கோலால் வேயப்பட்ட வீட்டில் உறங்க வேண்டும். பாடல் 46. தொழுதூன் சுவையின் உழுதூன் இனிது. விளக்கம். மற்றவரிடம் கெஞ்சி கேட்டு உண்பதை விட தானே உழுது அல்லது உழைத்து உண்ணலாம். பாடல் 47. தோழனோடும் ஏழைமை பேசேல். விளக்கம். நெருங்கிய நண்பரிடம் கூட உனது வறுமை நிலையை வெளிப்படுத்தி புலம்பக்கூடாது. நகர வருக்கம். பாடல் 48. நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும். விளக்கம். நற்குணம் கொண்டவர்களை விட்டு தீயவர்களிடம் கொள்ளும் நட்பு துன்பத்தையே தரும். பாடல் 49. நாடெங்கும் வாழ கேடொன்றும் இல்லை. விளக்கம். நாட்டு மக்கள் அனைவரும் குறையின்றி வாழ்ந்தால் அந்நாட்டில் தீமைகள் ஏதும் இருக்காது. பாடல் 50. நிற்க கற்றல் சொல் திறம்பாமை. விளக்கம். நிறைவான கல்வி அறிவு என்பது சொன்ன சொல்லை காப்பாற்றுவதே ஆகும். பாடல் 51. நீரகம் பொருந்திய ஊரகத்திரு. விளக்கம். நீர் வளமுடைய ஊரில் குடியிருக்க வேண்டும். பாடல் 52. நுண்ணிய கருமமும் எண்ணி துணி. விளக்கம். மிகச்சிறிய செயலாக இருந்தாலும் நன்கு யோசித்த பிறகே அதனை செய்ய முயற்சிக்க வேண்டும். பாடல் 53. நூல்முறை தெரிந்து சீலத்து ஒழுகு. விளக்கம். அறநூல்களை
படித்து அறிந்து அவை கூறுகின்ற நல்ல பண்புகளுடன் வாழ வேண்டும். பாடல் 54. நெஞ்சை ஒழித்தொரு வஞ்சகம் இல்லை. விளக்கம்: மனதில் மறைத்து வைக்கின்ற தீய எண்ணங்களை தவிர வேறு பெரிய வஞ்சம் எதுவுமே இல்லை. பாடல் 55. நேரா நோன்பு சீராகாது. விளக்கம்: மனதை சரியான முறையில் அடக்கி வைக்காமல் மேற்கொள்கின்ற விரதத்தால் சிறப்பு கிடையாது. பாடல் 56. நைபவர் எனினும் நொய்ய உரையேல். விளக்கம்: நம்மை விட எளியவர்களாக இருந்தாலும் அவர்களது மனம் வேதனைப்படும்படி பேசக்கூடாது. பாடல் 57. நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர். விளக்கம்: தோற்றத்தில் எளிமையானவர்களாக இருப்பவர்களும் ஒரு நாள் வலியவர்கள் ஆவார்கள். பாடல் 58. நோன்பு என்பதுவே கொன்று தின்னாமை. விளக்கம்: பிற உயிரினங்களை கொன்று உண்ணாமல் இருப்பதே மிகச் சிறந்த விரதமாகும். பகர வருக்கம். பாடல் 59. பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும். விளக்கம்: நன்கு விளைந்த பயிர்களில் அவற்றை பயிரிட்டவரின் நற்செயலின் பலன் தெரிந்துவிடும். பாடல் 60. பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். விளக்கம்: பால் சேர்ந்த நல்ல உணவாக இருப்பினும் பசி தோன்றிய பின்னரே உண்ண வேண்டும். அதை உண்ணும் நேரம் அறிந்தே உண்ண வேண்டும். பாடல் 61. பிறன் மனை புகாமை அறமெனத் தகும். விளக்கம்: பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாமலும் பிறர் குடித்தனத்தை கெடுக்காமல் இருத்தலும் சிறந்த அறமாகும். பாடல் 62. பீரம் பேணி பாரம் தாங்கும். விளக்கம்: தாயின் பாலை குடித்து வளரும் குழந்தைகள் உடல் பலமும் மனபலமும் கொண்டு விளங்குவார்கள். பாடல் 63. புலையும் கொலையும் களவும் தவிர். விளக்கம்: மாமிசத்தை உண்ணுதலையும் கொலை செய்தலையும் திருடுதலையும் போன்ற தீய செயல்களை தவிர்க்க வேண்டும். பாடல் 64. பூரியோருக்கு இல்லை சீரிய ஒழுக்கம். விளக்கம்: இழிவான தரக்குறைவான செயல்களை புரிபவர்களுக்கு நற்பண்புகள் இருக்காது. பாடல் 65. பெற்றோர்க்கு இல்லை செற்றமும் சினமும். விளக்கம்: தவத்தினால் ஞானம் பெற்றவர்களுக்கு பகை உணர்வும் கோபமும் இருக்காது. பாடல் 66. பேதைமை என்பது மாதர்க்கு அணிகலம். விளக்கம்: அறிந்தும் அறியாதது போல் அடங்கி நடப்பதே பெண்களுக்கு சிறந்த அணிகலன் ஆகும். பாடல் 67. பையச் சென்றால் பையம் தாங்கும். விளக்கம்: ஒருவர் கோபம் அடையாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் அவரை இவ்வுலகம் போற்றும். பாடல் 68. பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர். விளக்கம்: தீயவை என ஆன்றோர் பெரியோர் கூறிய அனைத்தையும் விலக்கிவிட வேண்டும். பாடல் 69. போனகம் என்பது தான் உழந்து உண்டல். விளக்கம்: தனது சொந்த உழைப்பால் பெற்ற ஊதியத்தில் உண்ணும் உணவே சிறந்த உணவாகும். மகர வருக்கம். பாடல் 70. மருந்தே யாயினும் விருந்தோடு உண். விளக்கம்:
இறப்பில்லா வாழ்வு தரும் அமுதமே ஆனாலும் விருந்தினருக்கும் பகிர்ந்து அளித்து உண்ண வேண்டும். பாடல் 71. மாறி அல்லது காரியம் இல்லை. விளக்கம். மழை தக்க காலத்தில் பெய்யாவிடில் அதனை சார்ந்த வேலைகள் ஏதும் நடைபெறாது. பாடல் 72. மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை. விளக்கம். முதலில் தோன்றும் மின்னல் எல்லாம் பிறகு மழை பெய்ய போவதை அறிவிக்கும் அறிகுறியாகும். பாடல் 73. மீகாமன் இல்லா மரக்கலம் ஓடாது. விளக்கம். ஓட்டுநர் இல்லாத படகு ஒழுங்காக ஓடாது. பாடல் 74. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். விளக்கம். முன்னர் பிறருக்கு ஒருவர் துன்பம் செய்தால் பின்னொரு நாள் அத்துன்பம் அவருக்கே வரும். பாடல் 75. மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம். விளக்கம். பெரியோர்கள் கூறும் அறிவுரை வார்த்தைகள் நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றும் அமுதம் போன்றதாகும். பாடல் 76. மெத்தையில் படுத்தல் நித்திரைக்கு அழகு. விளக்கம். இலவம் பஞ்சு மெத்தையில் உறங்குவது ஆழ்ந்த உறக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். பாடல் 77. மேழி செல்வம் படாது. விளக்கம். உழவு தொழிலால் வரும் செல்வம் ஒரு நாளும் அழிந்து போகாது. பாடல் 78. மை விழியார்த்தம் மனையகன்று ஒழுகு. விளக்கம். மை தீட்டிய கண்களால் ஆண்களை மயக்கி இழுக்கும் விலை மகளிரின் வீட்டை நெருங்காமல் வாழ வேண்டும். பாடல் 79. மொழிவது மறுக்கின் அழிவது கருமம். விளக்கம். பெரியோர்களின் அனுபவ உரையை கேட்காமல் செய்கின்ற செயல்கள் கெட்டுப்போகும். பாடல் 80. மோனம் என்பது ஞான வரம்பு. விளக்கம். ஒருவர் பெற்ற ஞானத்தின் எல்லை என்பது பேசுவதை தவிர்த்து மௌனமாக இருப்பதேயாகும். பகர வருக்கம். பாடல் 81. வளவன் ஆயினும் அளவறிந்து அழித்து உண். விளக்கம். பேரரசனாக இருந்தாலும் தன்னிடமுள்ள செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கேற்ற செலவு செய்து உண்டு வாழ வேண்டும். பாடல் 82. வானம் சுருங்கின் தானம் சுருங்கும். விளக்கம். மழை பொழிவது குறைந்து போனால் நாட்டு வளம் குறையும் காரணத்தால் மக்களிடம் கொடைக்குணமும் குறைந்துவிடும். பாடல் 83. விருந்திலோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம். விளக்கம். விருந்தினர்களை உபசரிக்காதவர்களிடம் இல்லறத்தின் நற்பண்புகள் இருக்காது. பாடல் 84. வீரன் கேண்மை கூரம்பு ஆகும். விளக்கம். வீரனுடனான நட்பானது நம் கையில் கூரான அம்பு இருப்பதற்கு சமம். பாடல் 85. உறவோர் என்கை இரவாது இருத்தல். விளக்கம். மன உறுதி என்பது பிறரிடம் சென்று எதையும் யாசிக்காமல் இருப்பதேயாகும். பாடல்
86. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. விளக்கம். மனம் சற்றும் தளராத ஊக்கமே செல்வத்தை வளரச் செய்யும். பாடல் 87. வெள்ளைக்கு இல்லை கள்ள சிந்தனை. விளக்கம். தூய மனம் உடையவரிடம் வஞ்சக எண்ணம் இராது. பாடல் 88. வேந்தன் சீரின் ஆண் துணை இல்லை. விளக்கம். ஒருவர் மீது அரசன் கோபம் கொண்டாராகின் அவரை அவ்வரசனிடமிருந்து காப்பாற்ற யாரும் துணை புரிய மாட்டார். பாடல் 89. வைகள் தோறும் தெய்வம் தொழு. விளக்கம். தினமும் இறைவனை வணங்க வேண்டும். பாடல் 90. ஒத்த இடத்து நித்திரை செய். விளக்கம். மேடு பள்ளம் ஏதும் இல்லாத சமதள இடத்தில் உறங்க வேண்டும். பாடல் 91. ஓதாதார்க்கு இல்லை உணர்வொடும் ஒழுக்கம். விளக்கம். அறம் கூறும் நூல்களை படித்தறியாதவர்களிடம் நல்ல சிந்தனை ஒழுக்கமான செயல்கள் இருக்காது.